நடிகர் சங்க தேர்தலுடைய பிரச்சாரம் பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு. அதாவது அது உச்ச கட்டத்துக்கு நெருங்கிட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 18ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிற இந்த நேரத்துல விஷால் தலைமையில ஒரு அணியும் சரத்குமார் தலைமையில ஒரு அணியும் 2 பேரும் பாத்தி கட்டி வேலை செய்யறாங்க. அதாவது ஃபீல்டுல இறங்கி சின்ன நடிகர்கள்ல இருந்து பெரிய பெரிய நட்சத்திரங்கள் வரைக்கும் எல்லார்கிட்டையும் தங்களுக்கான ஆதரவை திரட்டிட்டு வராங்க. அந்த வகையில கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி விஷால் தலைமையில நடிகர் ரஜினிகாந்த், நடிகர் கமலஹாசன், விஜய் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய நடிகர்களை போய் பார்த்து தங்களுக்கான ஆதரவை திரட்ட போயிருந்தாங்க. இப்போ சரத்குமார் அணியில இருக்கிறவங்க அதே வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்த் போயிட்டு சந்திச்சிருக்காங்க. சரத்குமார் அணியில தலைவர் பதவிக்கு சரத்குமாரும் பொதுச் செயலாளர் பதவிக்கு ராதா ரவியும் போட்டியிடுறாங்க. அது மட்டும் இல்லாம சிம்பு விஜயகுமார் இவங்களும் போட்டியிடுறாங்க. விஷால் தலைமையில இருக்கிற அணியில தலைவர் பதவிக்கு நாசரும் பொதுச் செயலாளர் பதவிக்கு விஷாலும் போட்டியிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நடிகர்கள் கார்த்தி, பொன்வண்ணன், கருணாஸ் இவங்களும் போட்டியிடுறாங்க. கட் பண்ணி மியூசிக் வந்தால் சடா 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 ஆடி முடிச்சுறாரு. ஆக்ஷன்னா போதும், அப்படி இப்போ சர்ற வெட்டி தான். அப்படி கட் பண்ணிட்டு அப்படி அமைதியாக உட்கார